ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்காக மனு அளிக்க 19 மண்டலங்களில் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் செயல்பட்டு வரும் வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம்கள் எந்தெந்த ஊரில் எப்பப்போ நடக்கும், ஸோ யாருக்கெல்லாம் இதில் பயன்பெற முடியும், என்னென்ன குறைகளை தீர்க்க போகிறாங்க, இது இப்போ சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிஹெச்ஹெச் அல்லது ஏஏஒய் ரேஷன் கார்டுதாரராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கும் இந்த முகாமில் பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 13/9/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடக்க உள்ளது. பொது விநியோக திட்டத்திற்காக பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்துவர மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படுவது என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 13/9/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம், கைபேசி எண் மாற்றம், பதிவு செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விசாரித்து விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் சேவையினை பயன்படுத்தி கொள்ளலாம். இதேபோல மதுரை, திண்டுக்கல், தேனி, காஞ்சிபுரம், திருச்சி, திருவள்ளூர் மாவட்டங்களில் பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களும் வழங்குவதன் பொருட்டு அனைத்து வட்டாட்சியர் அலுவலக வளாகங்களில் மேம்படுத்தப்பட்டு வரும் தனி வட்டாட்சியருக்கு வட்ட வழங்கல் அலுவலகங்களில் 13/9/2025 அன்று சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பொது விநியோக திட்டம் தொடர்பான சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம்களில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை நகல், அட்டை கோரி, கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் தொடர்பாக மனு அளிக்கலாம். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார் மனு அளிக்கலாம். தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகள் குறித்து புகார் மனு அளிக்கலாம். எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு மேற்காணும் கோரிக்கையை தொடர்பான மனுக்களை அளித்து தீர்வு கண்டு பயன்பெறலாம். மேலும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று நியாய விலை கடை பணியாளர்களிடம் கைரேகை பதிவு இயந்திரத்தில் உள்ள கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம்.